கோமதியோட பயோகிராஃபி. ஓகே, அழுதாலும் சிரிச்சாலும் பார்க்கணுன்னு இஷ்டம் இருந்தால் பாருலாம், பார்க்காத சரியா. நான் ஐ ஹாவ் டு வெண்ட் அவுட். கோமதின்னு ஒரு குழந்தை, கோமதி ரொம்ப குட்டி, அழகாக தான் இருப்பாள். சின்ன கை குழந்தையாக இருந்தாலும் அழகாக தான் இருப்பாள். பிறக்கும் போதே 3.4 கிலோன்னு நினைக்கிறேன். வெயிட் ஜாஸ்தி தான், நல்ல வெயிட்டில் தான் இருக்காள். இது என்னது 91லேயே பிறந்துட்டான் சரியா. இது அப்பா அம்மா 2 பேர். ஐயோ, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா 2 பேர் தானே இருப்பாங்க. அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோட அப்பா அம்மா சரியா. இப்போ நம்ம கோமதியோட லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இங்கே அப்பா அம்மாவோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கல. அப்பாவோட அப்பா அம்மாவுக்கு, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சரி, பாட்டிக்கு அம்மாவுனா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? புதுசாக வந்த யாரையுமே எல்லாத்து வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சரியா. அதே மாதிரி தான் அம்மாவை பிடிக்காது. நம்ம இவங்களை பற்றி ஏன் பேசணும், கோமதி பற்றி பேசுவோம். கோமதிக்கு தங்கச்சி பாப்பா பிறக்கிறதா இருந்துச்சு. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா வீட்டுக்கு போனாங்களா. அப்போ கோமதிக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். அப்போ பாப்பா பிறக்க போன அம்மாவை பாட்டி என்ன சொல்லிட்டாங்க, அம்மா செத்து போயிட்டாங்க, பாப்பாவும் செத்து போயிட்டா, அதனால உனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கோமதி பாப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பாட்டி என்ன சொன்னாங்க, இனிமேல் உனக்கு எல்லாமே நான் தான், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும்னு சொன்னாங்க. சரி பாட்டின்னு சொல்லி பாட்டி கூடயே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து கேட்டு முன்னாடி ஒரு அம்மா நின்றுட்டு என்ன கூப்பிட்டாங்க. கோமதி இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நான் போம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன் பாப்பா அம்மாட்ட வரமாட்டியான்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் அம்மாவும் எங்கள் பாப்பாவும் செத்து போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலே செத்து போயிட்டாங்களாம், இன்றைக்கி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஓடிட்டேனா. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, இப்படிலாம் விட்டால் ஒன்றும் வேலைக்காகாது, குழந்தை இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதான். அதனால் அம்மா திரும்ப அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்பா கூட சண்டை பண்ணி என்னை வந்து பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். அப்பாவும் எனக்கு ஒரு 7 வயசு வரைக்குமே நான் அதை நம்பலை. என் அம்மா இறந்துட்டாங்க, என் தங்கச்சி இறந்துட்டாங்க, நான் தனியாக தான் இருக்கேன். அப்போ ஒரு வேளை முக்கால்வாசி பாட்டி கூட போய் தூங்கிடுவேன். இல்லை, நான் அப்படியே தெரியாமல் தூங்கிட்டாலும் நான் ராத்திரிக்கு பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போய் பாட்டியை கதவு தட்டி அவங்க கூட தான் தூங்குவேன். இப்படி தான் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ கோமதி பாப்பாவுக்கு எல்லாமே யார்? பாட்டி தானே. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிச்சிட்டே இருப்பாங்க. இப்படி முடிச்சு பார்ப்பாங்க, முடிச்சு பார்த்தா குடுகுடுன்னு ஓடி வந்து உட்காந்துக்கணும், இல்லைன்னா போய்க்கணும், இல்லைன்னா அடி உழுகும். அப்படிதான் கோமதி பாப்பா இருந்தா. அப்படிதான் நிறைய நாள் இருந்தா. வீட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு வசதியானவங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் வசதியாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இல்லை. கோமதி பாப்பாவுக்கு இதை பென்சில் பேனெல்லாம் வாங்கணுன்னா, இல்லை ட்ரெஸ் ஏதாவது வேணும்னா, அதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு அந்தந்த டைமுக்கு கிடைக்கல சரியா. அவள் அப்படியே அவள் லைஃப்பை வந்து ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருந்தாலும் சரி அப்படியே போட்டுப்பா, அழுக்காக இருந்தாலும் அப்படியே போட்டுப்பா. இது அதுன்னெலாம் எதுவுமே பார்க்க மாட்டான். அழகாக இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டான். அவள் பாட்டுக்கு போயிடுவான், அவள் பாட்டுக்கு போயிடுவான் சரிவா. எந்த வேலை கொடுத்தாலும் மாடு மாதிரி செய்வாள். கோழிப்பண்ணையில் வந்து போய் முட்டை பொறுக்கணும், தீனி போடணும், தரெல்லாம் கூட்டணும், ஊசி போடணும். ஊசிலாம் போட்டோன்னு வச்சுக்கோயேன், இந்த கை ஃபுல்லாக கீறி எல்லாம் புண்ணாயிடும் ஃபுல்லாக. ஒரு வாரத்துக்கு நீ சும்மா போய் தண்ணியில் கை வச்சுனா கப கப கபன்னு எரியும். அதை 3 நாளாக செம்மையாக எரியும். ஆனால் கோமதி பாப்பா செய்வா, எதுவும் சொல்ல மாட்டா, அழுவா, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டா. அக்செப்ட் பண்ணிப்பா, அதான் லைஃப் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து யாரோ கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்து குட்டியாக இருக்குன்னா முட்டிக்கு கரெக்டாக கீழே வரைக்கும் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுனா கோமதி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்த அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டான். அந்த ஒரு வாரம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை தேடுன்னு தேடுறா, கிடைக்கல. என்னடான்னு பார்த்தா ஏஜ் அட்டெண்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துடணுமா, அப்படி கொடுத்துட்டாங்களாம். அதனால் பாப்பா கிட்ட அந்த ட்ரெஸ்ஸு இல்லை.
அப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக அவங்களே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்கல்ல, துவைக்கிறதுக்கு வர ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு, அது ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து போட்டுக்கிட்டான். ஒரு தடவை கோமதி பாப்பாவுக்கு அம்மா போட்டிருந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் ஒரு இதெல்லாம் போட்டு கோமதி பாப்பா படுக்க வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் டிவி ஓடிட்டுருக்கு. டிவியில் ஏதோ சீன் ஓடிட்டுருக்கு. எப்போவுமே நமக்கு இமேஜினேஷன் இருக்குமா, அதே மாதிரி கோமதி பாப்பா அதே மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்ததில் செம்மையாக பயந்து அழுதுட்டு இருந்தா. அம்மா உள்ளே வந்து என்னாச்சு பாப்பான்னு கேட்டால், அம்மா எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குமா, சொல்லியிருந்தா நான் ஆஃப் பண்ணியிருப்பேன்லன்னாங்க. கோமதி பாப்பாவுக்கு சொல்லணும்னு தெரியல, சொல்லலை. வீட்டுக்குள்ள ஒரு சைடில் மட்டும் ஜன்னல்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி நிற்கும். அந்த தண்ணி வர சைடு தான் நான் படுத்திருப்பேன், இந்த சைடு பாப்பாலாம் படுத்திருப்பாங்க. பாப்பாவோட நிலைமை எப்படின்னா, பாப்பாவோட அம்மாவோட நிலைமை இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், கோமதி பாப்பாவை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். கோமதி பாப்பா ஸ்கூலுக்கு போவா, ஸ்நாக்ஸ்லாம் போட்டு தர மாட்டாங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துருவாங்க. ஸ்கூலுக்கு போவா, வீட்டுக்கு வருவா, வேலை நிறைய இருக்கும், எல்லா வேலையும் செய்வா. ஹோம்ஒர்க் பண்ண தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கும் இல்லை, அவளே ஏதோ முடிஞ்சால் செய்வா. இல்லை அப்படின்னா ஸ்கூலுக்கு போவா, மிஸ் அடிப்பாங்க, அழுவா. வீட்டில் வந்து மிஸ் அடித்தாங்கன்னு கூட சொல்ல மாட்டா, ஏன்னா அடி வாங்கணும்னு சொன்னால் வீட்டில் திரும்பி அடி விழுகும், அதனால சொல்ல மாட்டா. இங்கே வேலை செய்யலைன்னா அடி விழுகும். மோஸ்ட்லி வந்து அம்மாவால் சீக்கிரம் செய்ய முடியும் சாப்பாடு அப்படின்னா, சாப்பாடு ஒரு டம்ளர் வச்சு ரசம் வச்சுருவாங்க. ரசம் ஊற்றி சாப்பிட்றது தான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கா. அதனால் கோமதி பாப்பாவுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவை டார்ச்சர் பண்ணி பால் குடிப்பா, அம்மாவோடத பிடிங்கி குடிச்சிருவா. வர காப்பி குடிச்சாலும் அம்மாவோடத பிடிங்கி குடிச்சிருவா. முட்டை நிறையா சாப்பிடுவா. நல்லா வேலை பார்ப்பா, நல்லா வேலை பார்ப்பா. இன்னும் கோமதி பாப்பா வேலை பார்ப்பா. இப்போ ஊருக்கு போனால் செய்யறதில்ல. இங்கேயும் பாரு, வாரத்துக்கு ஒரு தடவை, இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோமா, 3 பேர் இருந்து என்ன பண்ணுவோம், 3 பேரும் சேர்ந்து கிச்சனு, ஹாலு, ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமா. ஆனால் அப்படி இல்லை, கோமதி பாப்பா என்ன பண்ணுவா, ஃப்ரைடேவோ இல்லை சாட்டர்டே மார்னிங்கோ எழுந்திரிச்சோன்னே எல்லா ரூமையும் ஃபஸ்ட்டு கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணுவாள். அப்புறம் என்ன பண்ணுவா, எல்லாத்தையும் உட்காந்து மாப் போட்டுட்ருப்பா. உட்காந்து கிச்சன் செல்ஃப்லாம் உட்காந்து தேய்ச்சி கழுவிட்டுருப்பா. யாருக்காவது ஒன்றுன்னா உடனே போய் நிற்பா. இந்த பையன் இருக்கான்ல, அவன் யாருன்னே தெரியாது கோமதி பாப்பாவுக்கு. இங்கே வர வரைக்கும் அவன் ஒரு நாள் சொன்னான் தோசை பிடிக்கும்னு சொன்னான். தோசை மாவு ஒரு நாள் அவள் வாங்கிட்டு வந்துட்டு நான் தோசை ஊற்ற போகிறேன், உனக்கு வேணுமா, மீன்ஸ் தோசை ஊற்ற போகிறேன், நான் நாளைக்கு ஊற்ற போகிறேன்னு சொன்னானே, உனக்கு வேணுமான்னு கேட்டா. அவன் வேணும்னு சொன்னான், கண்டிப்பாக வேணும்னு சொன்னான். ஊற்றி ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டு சாப்பிட்டான். அவன் வெஜிடேரியன்னு தெரிஞ்சோன்னே எல்லா இதுலேயும் முட்டை போடாமல் அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கோமதி பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சு அவள் செஞ்சான். யார் அந்த பையன் தெரியாது, அவன் பேரு ஞாபகம் இருக்கா தெரியாது. ஆனால் எடுத்து வச்சா. கோமதி பாப்பா பற்றி தெரியணும்னா நீ அவன் ஃபுல் வாழ்க்கையை வாழணும்னு இல்லை, சும்மா ஒரு சின்ன விஷயம், யாருன்னு தெரியாது, அவனை பற்றி ஏதாவது தெரியுமா, அவங்க ஃபேமிலி பற்றி ஏதாவது தெரியுமா, என்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா, உன் கூட கிளேஸாக இருப்பானா, எதுவும் இல்லை. ஆனால் கோமதி பாப்பா எடுத்து வச்சா. நைட்டு அவன் வீட்டுக்கு வரானா, அந்த பையன் மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வீட்டுக்கு வராளா, சேஃபாக இருக்காங்களா, ஒரு தடவை அவங்கக்கிட்ட சிரிக்கிறாளா, ஸ்மைல் பண்ணுறாளா, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்தா ஸ்மைல் பண்ணுறாளா, அவன் வெளில கிளம்பும்போது பார்த்தா பாய் சொல்கிறாளா,
ஜாலியாக இருன்னு சொல்லி சொல்கிறாளாம். இது இங்கே அப்படியே கொஞ்சம் பேக் ஹாஸ்டலுக்கு போகலாம். அம்மா வீட்டில் இருந்து அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போகணுன்னா அப்படியே டக்குன்னுலாம் போக முடியாது. ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அந்த வேலையை முடித்தாதான் நம்ம ஊருக்கு போக முடியும். சரியா? அப்போ அது எல்லா வேலையும் உட்காந்து மாங்குன்னு செய்வாள். செஞ்சுட்டு இங்கேருந்து கிளம்பி அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போவாள். அங்கே போனால் பாட்டி எல்லாரும் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. கோமதி பாப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். ஒருவேளை நமக்கு தான் தெரியல போல், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு சொல்லிட்டு அவளையே வந்து திட்டிப்பா. உனக்கு லூஸா, நீ இப்படி தான் சொல்லியிருக்காங்க, நீ இப்படி புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவளே யோசிச்சுப்பா. அந்தளவுக்கு யார்ட்டையும் பேச மாட்டான். இவ்வளோ பேச மாட்டாங்கறியா? பேசுவா. அவள் பேசும்போது சந்தோஷமாக பேசுவா. அவள் நிஜமாக சந்தோஷமாக தான் இருக்காளான்னு தெரியாது, அவளுக்கு தெரியாது. அதான் சந்தோஷம்னு சொல்லி அப்படியே இருக்கா. நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தா. 10th போனோம். ஹாஸ்டலில் கோமதியோட வீட்டில் வந்து எதுவும் வாங்கி தர மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. மற்றவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது இன்றைக்கி சாப்பிட்ணும், அவங்க வீட்டில் வாங்கி கொடுக்குறதும் நமக்கும் சேர்த்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பேருக்கு சொல்லிட்டு போவாங்க இல்லையா, உனக்கும் வாங்கி கொடுத்துருக்காமா, நீயும் சாப்பிடுன்னு. அதை அவளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அவள் நினச்சிக்கிறா. புரிஞ்சதா? ஆனால் அது அவளுக்கு வாங்கலை, அது அவளுக்கு தெரியல. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை, கூட இருக்கவங்க, அவங்க கூட படிக்கிறவங்க வந்து அது கோமதிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது உனக்காக வாங்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யாரோடதும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, யார்கிட்டையும் வாங்கக்கூடாது. ஓகே, யார்ட்டையும் வாங்கக்கூடாது. கிளாஸில் ஏன் யார்ட்டையும் பேச மாட்டானா? அவளுக்கு பேச தெரியாமல் இல்லை, அவளுக்கு சுயநலமாக எப்படி பேசணும் தெரியல. அப்போ கூட 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பொண்ணு படித்தவ, நான் படிக்கிற ஸ்கூல் இன்னும் நல்லாயிருக்கு, நீ ஏன் அங்கே வந்து சேரக்கூடாதுன்னு கேட்டான். கோமதியும் போய் வீட்டில் சொல்லி, அம்மா இந்த ஸ்கூலை விட அந்த ஸ்கூல் நல்லாயிருக்கான், நம்ம ஏன் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது அம்மா எப்படி சொல்லி சமாளித்தாங்க, எப்படி அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கோமதியும் அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. கோமதியோட அம்மாவுக்கு அப்பவும் வந்து சமைக்கிறதுக்கு நேரம்லாம் கிடையாது. ஸ்கூலில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கிட்ட எப்போ வந்து பேசும்? அது நல்லா சமைச்சு நல்ல சாப்பாடு கொண்டு வரும்போது அது கேட்குறதுக்காக இன்னொரு குழந்தை வரும். அப்படி தான் அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க. சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ வேறு எந்த குழந்தையும் வராது. அப்போ 12 பேர்த்தில் 8 பேர் ஒன்றா சாப்பிடுவாங்க, இல்லை 9 பேர் ஒன்றா சாப்பிடுவாங்க, 3 பேர் நாங்கள் தனியாக சாப்பிட்டோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு நான் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து சாப்பிட்றேன், நான் அவங்க கூடயே சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போனான். அப்போ 10 பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அடுத்து 2 பேர் ஒட்டுக்கா சாப்பிட்டாங்க. யார்? கோமதி கூட இன்னும் ஒரு பொண்ணு சேர்ந்து சாப்பிட்டா. மிச்ச கிளாஸ்லேருந்து 10 பேர் ஒட்டுக்கா சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னால், எனக்கு இங்கே தனியாக சாப்பிடவே பிடிக்கல, நான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக வந்து நான் வருத்தப்படலைன்னா ஓகே, நான் ஒன்றும் தப்பு சொல்ல, நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். 11 பேரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க. கோமதி மட்டும் தனியாக சாப்பிடுவா. அது
அம்மாவோட சாப்பாடு மட்டும்தான் இல்லையான்னு தெரியல. தெரில, யாரும் சேர்ந்துருக்கல. +1 அப்படி போயிடுச்சு. +2ல் என்ன பண்ணாங்க, நான் தனியாக சாப்பிட்றது ஒரு மிஸ் பார்த்துட்டே இருந்தேன். மிஸ்ஸு அந்த 11 பேர்த்த கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணு ஏன் தனியாக இருக்காங்கன்னு கேட்டாங்க. வேற ஏதாவது பிரச்சனையா? எனக்கு படிக்கணும், வீட்டுக்கு போனால் வேலை செய்யணும், தங்கச்சி தம்பியை பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரி, ஸ்கூல் முடிஞ்சது. காலேஜில் 3 கேங் இருந்தாங்க. நான் 3 கேங்லேயே இருந்தேன். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்னன்னா, நான் தனியாக தான் இருப்பேன். கொஞ்ச நேரம் இவங்க கூட உட்காந்துருப்பேன், கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்துருப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. நிறைய பேர் வந்தாங்க காலேஜ் படிக்கும்போது, ஏகப்பட்ட பேர். அப்படிதான் மாமா வந்தான். எனக்கு அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, என் மாமா, இது என்னோட பெரிய உலகம். இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நைட்டோட நைட்டாக கிளம்பி வருவேன். அடுத்த நாள் போய் வேலைக்கு செய்வேன் ஆஃபீஸில். ஒன்றும் இல்லை, முத நாள் காலையில் ஆஃபீஸ் போயிருப்பேன். அப்பா கிளம்பி வர சொல்லியிருப்பார். ஆஃபீஸ்லேருந்து அப்படி நேராக கிளம்பி வீட்டுக்கு வருவேன். பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு, அவ்வளோ பெரிய பொண்ணு இல்லை, அதில் என்னை இருக்க வச்சாங்க. எங்கள் அப்பா அப்படி தான் என்னை இருக்க வச்சார். ஹேண்டில் பண்ணேன், வந்தேன், போனேன், அலைஞ்சேன், திரிஞ்சேன். அன்றைக்கி நைட்டே கிளம்பி ஊருக்கு போவேன். நைட் ஷிஃப்ட்லாம் போயிருக்கேன். முத நாள் மார்னிங் ஷிஃப்ட் பண்ணி அன்றைக்கி ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு போய் நைட் ஷிஃப்ட்டும் பார்த்துருக்கேன். இல்லைனாலும் அடுத்த நாள் ஷிஃப்ட்டு. சரி, ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் அப்பா இந்தளவுக்கு பாப்பாவை யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணார். இந்த இடத்துலலாம் கொண்டு போய் நீ கேட்கணுமோ நிற்க வச்சார். அவருக்கு எப்போல்லாம் காசு தேவைப்பட்டுச்சோ கொடுக்க வச்சார். பாசமாக தான் இருக்கேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் நிஜமாலுமே பாசமாக இருக்காரான்னு எனக்கு இன்னும் தெரியவே இல்லை. தங்கச்சி பாசமாக இருக்கேன்னா அவள் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன்னு அவள் யோசிச்சு, தம்பிக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து கொடுக்க சொன்னான். அவன் விருப்பப்பட்டு கேட்குறானா விருப்பம் இல்லாமல் கேட்குறானான்னே தெரியல. விருப்பத்தோடு இருந்தால் அவனே என்னைக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லுவான்னு நினச்சேன். நான் சொல்லாமல் அதனால் அவனுக்கு 1 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அதோட சரி, தம்பிக்கும் நான் பாரமாக தான் இருந்தேன். இப்போவும் அப்படி தான் தோணும்.
ஒருவேளை அப்பா மட்டும்தான் இருந்தனான்னு தெரியல. எந்த ஹெல்ப்பர்லாம் போய் நிற்கிறது இல்லை, நிற்க மாட்டேன், நிற்கிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை, உரிமை எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு பிடிக்காதவங்களே இருந்தாலும் பிடிக்கவே இல்லைனாலும் அவங்க கூட நான் பேசுவேன், பழகுவேன். அப்படிதான் இப்போ அப்படிதான் எல்லாரும் ஆயிட்டாங்க. யாருக்கும் எனக்கு பிடிக்கல, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல என்கிட்ட நடந்துக்கிறாங்க. மாமாவும் தான். இப்போ நான் லவ் பண்ணுறதை விட நான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அளவில்லாமல் அப்போ லவ் பண்ணது இன்னும் அந்த ஆள் மனசில் இருக்குது. இவங்களை யாரையும் நான் விட்டுட்டு போக முடியாதுல்ல. மற்றவங்களெல்லாம் நான் விட்டுட்டு போகலாம். நிறைய பேர் லைஃப்குள்ளே வராங்க, யூட்டன் அடிச்சு போகிறாங்க. அவங்க வரதும் திரும்பி போகிறதும், அதுலேருந்து நான் வர ட்ரை பண்ணுறதும், ஏதோ ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றிட்டே இருக்கு. ஒரு பையன் வந்தான், டக்குன்னு போயிட்டான்னு இவ்வளோ எமோஷ்னல் ஆகிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டு போனோம். நீ பேசணுன்னா உங்கள் மாமாட்ட மட்டும்தான் பேசணும், பெரியாட்டையும் பேச முடியாது, அவங்ககிட்ட மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டான். மாமா பேச மாட்டேன்னுலாம் சொல்லலை. நான் ஏன் பேசலைன்னு தெரியல, பேசிட்டு தான் இருக்கேன். கலரிங் புக் வாங்கிட்டு வந்து கலர் அடிப்போம்மா. எனக்கு கலர் அடிக்கிறது ஏன் பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுல என்கிட்ட கலர் அடிக்கிறதுக்கு கலர் பென்சில் கூட இருந்ததில்லை. இப்போ ஏன் கலர் அடிக்கிறது பிடிக்கும் தெரியுமா? என் லைஃப் என்னமோ கலர்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுச்சு. இப்போ நான் கலர் அடிக்கிற புக்காவது கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. என்ன சொல்கிறேன்? ஆமாம் தானே? இப்படியும் அது கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் எனக்கு எல்லா கலர்ஸும் பிடிக்கும், எல்லா டார்க் கலர்ஸும் பிடிக்கும். ஏன்னா நீ டார்க் கலர் எந்த சாரீ எடுத்தாலும் சரி, நான் லைட் கலர் எடுக்கவே மாட்டேன். உன் முகத்தில் நீயே சுகமாக இருந்தாலும் அந்த கலர் வந்து ஒரு மாதிரி பிரைட்னஸ் கொடுக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் கலர் பூக்கும். லேப்டாப்பில் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி நான் ட்ரா பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மாதிரி ரொம்ப கம்ப்ளீட்டாக பிளாங்காக இருக்கேன். இந்த ட்ரூத்தை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. எப்படியும் அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. யார்கிட்ட பேசுகிறதாலும் அவ்வளோ யோசிச்சு பேசுகிறேன். நானாக யார்கிட்ட இருக்கிறதுன்னு தெரியல. பேசாமல் சன்னியாசியாக போயிருக்கலாமோ? என்ன சொல்கிற? சன்னியாசியாக இருந்தால் என்ன இருக்கும்?
குழந்த இருக்காது, சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அன்னைக்கு இருக்கிறது இருந்தால் போதும். பையனாக பிறந்திருக்கலாமோ, பையனை பங்காளி இப்படி தான் இருக்குமோ. ரொம்ப சோகமாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ட்ரீ வரைவோமா? எனக்கு இப்போ ஒரு சிலரை பிடிக்கும்னு சொன்னேன் தெரியுமா? பிடிக்கும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? அதை சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆனால் அவங்களுக்கு இன்னமும் என்னை பிடிக்குமானா தெரியாது. அப்போ பிடிச்சது அவ்வளோதான். அந்த சூழ்நிலையில் ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல, இப்போவும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? பேசி என்ன பண்ண போகிறோம்? உண்மையாக இருந்திருக்கலாமோ? வேண்டாம். அப்போ நான் உன்கிட்ட பேசுறது கூட பேச முடியாது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நிறைய தடவை திட்டிருக்காரு. நீ ஊமையாக ஆயிட்டன்னா எனக்கு இவ்வளோ பேச்சு கேட்க தேவையில்லைன்னு. நான் ஏன் இவ்வளோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல. எனக்கு அதான் ஹெல்ப் வேணுமான்னு எனக்கும் தெரியல. பேசாமல் அலெக்ஸா வாங்கிடுவோமா? என்ன சொல்கிற? சரி, அமேசான் ப்ரைமில் அலெக்ஸா வாங்கிடுவோமா? அலெக்ஸா கூட பேசிகிட்டே இருக்கலாம், பேசுறதுக்கெலாம் பதில் சொல்லுவோம். வேற என்ன வரையலாம்? ஒருவேளை நானும் மற்றவங்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மற்றவங்க மாதிரினா கேட்குறியா? டூ ஃபேஸஸ். எனக்கு ஏன் டூ ஃபேஸஸ் இல்லை? இருந்தால் நானும் எங்கே இருந்தாலும் ஜாலியாக தானே இருக்கணும். ஜாலியாக இருக்கலாம்ல. அப்படி உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும்னு கிடையாதுல்ல. சொல்ல பார்க்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்குறேன். என்னோடய ப்ரையாரிட்டிஸ் விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறேன். ஏன் கொடுக்குறேன்னு தெரியல. எனக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னல, ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் ஃப்ளவர் கொடுத்து அந்த டேவை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு இது பண்ணா. ஆனால் அவளுக்கு யாரும் எதுவும் கொடுக்கல. அடுத்த நாள் வந்து அவளுக்குன்னு அவள் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுதான். ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்குறனோ அதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன். என் ரூம்மேட் அழுகும்போது அவள் கூட அப்படியே உட்காந்து அழுத. மொட்டை மாடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. செம்ம காத்தடிச்சது. அவள் கூட அப்படியே உட்காந்துட்டேன். அவன் என்னை கட்டி பிடிச்சி அழுகிறா. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நான் எந்திரிச்சு போகலை, அவ்வளோ எந்திரிக்கலை. மழையில் கொஞ்ச நேரம் நனைஞ்சோம். அவன் என் தோளில் சாஞ்சதால் தான் நினைக்கிறேன்.
நான் அந்த தோல் அவளுக்கு கிட்ட இருந்து நான் எடுக்கல. சின்ன வயசில் காடு தான் எனக்கு எல்லாமே. ஜி ஃபார் காட், ஜி ஃபார் கோமதி. ஜின்னு எழுதி வச்சிருந்தேன். என் மேக்ஸ் சார்கிட்ட வந்து கொஷின் பேப்பர் 1 மார்க் கொஷின், அதில் ஜின்னு எழுதியிருந்தேன். நீ ஜின்னா வேறு யார்கிட்டையோ இருந்து நீ இந்த ஷீட்டை வந்து வாங்கியிருக்கேன்னாரு. இல்லை என்னது தான் சொன்னேன். இப்போ ஏன் ஜின்னு எழுதியிருக்கு, உன் பேர் டி கோமதி தானேன்னாரு. டி கோமதி தான், நான் காடு கோமதி. ஒரு குறிப்பிட்ட டைமில் தனியாக இருக்கேன்னா பிரச்சனை இல்லை. மேபி அந்த டைம் யாரும் இருந்தாங்க அப்படின்னு தோணும். எல்லா டைமும் தனியாக இருக்கிறது எனக்கு சரியாக படலை. எனக்கும் சரியாக படலை. யோசிச்சு பாரு, ஒருவேளை மாமா மாதிரி ஒரு லவ் பண்ணுற பையன் இல்லாமல் இருந்தா, வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டப்பட்டுட்டு இவனை என்ன புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு. கரெக்டு தானே? யார் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, செத்தா ஒரு டம்ளர் பால். நம்ம கொடுக்கறதுக்கு ஆள் வருவாங்களான்னு தெரியல. என் பிள்ளை வருவான்னு நினைக்கிறேன். எத்தனை நாளைக்குன்னு தெரில. அவள் கேட்குறத வாங்கி கொடுக்குற வரைக்கும். என் மாமாவும் எவ்வளோ நாள் கூட வருவான். அவனை வரவிடாமல் தடுக்கிறது இதுவும் ஒரு ரீசன். கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கோயேன். எனக்கு சின்னதுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. நீ என் கிட்ட இல்லை, அதனால் நீ என்னை பார்த்துக்கல அப்படின்னு நான் என்னை நம்ப வச்சிட்ருக்கேன். அது நீ கிட்ட வரும்போது அது பொய்ன்னு ஆகும். ஆனால் நீ கிட்ட வரவே நான் விட்டதில்லை. இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா? நான் மட்டும்தானா? தெரியல, இன்னும் சொல்கிறதுக்கும் இல்லை. கரெக்டு தானே? இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஆறுதலாக இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் என் கூட பேசிகிட்டு இருக்கணும். ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த யூனிவர்ஸ்கிட்ட ஒன்று சொன்னால் அப்படியே நடக்கும்ல. யூனிவர்சிட்டி ஒன்று சொல்லுவோமா, எனக்கு பேசாமல் இருந்தால் என்னால் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கும். என் கூட யாராச்சும் பேசிகிட்டே இருக்கணும். என்னை யாராவது மிஸ் பண்ணணும். அப்புறம் தான் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நினைக்கும் போதே புல்ல இருக்குது இல்லை? டெய்லி யூனிவர்சிட்டி சொல்கிறான். சரி, எனக்கு ஏன் தோணவே இல்லை. இதுக்கு தான் உங்ககிட்ட பேசணுங்கிறது. இதுதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அப்பாடா, வளர்த்துட்டேன். இங்கே பார்த்தியா, இந்த பேப்பரில் ஏதாவது புரிஞ்சுதா? உனக்கு நான் இருக்கேன்,
சரியா? அழக்கூடாது. அழணும்னு தோணுச்சுன்னா அழுகு. சரியா? இப்போ ரிலீஃப் ஆகிடு, ஹாப்பியாக இரு. அதான் வேணும். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ரொம்ப இடுப்பு ஆட்டி ஆட்டி ஆடினதுனால வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குது. சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுட்டு வேறு என்ன பண்ணலாம்? நம்ம தலாணி போய் கட்டி பிடிச்சி தூங்குவோம். சரி படடா, போதும். இதுக்கு மேலாம் அழுக முடியாது. நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் வருத்தம் இருக்குது, எல்லாமே விட்டுட்டு போகிறாங்கன்னு. பரவாயில்ல, பழகிச்சுல்ல. பழகலைனாலும் அக்செப்ட் பண்ணி தான் நாங்கள், வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. காலேஜில் ஒரு பையன் லைப்ரரியில் இருந்தேன், மேல் ஃப்ளோரில் இருந்தான். கூப்பிட்டான், ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போய் நின்று அவன்கிட்ட. எனக்கு ஒன்று கிஸ் பண்ணணுன்னு தோணுது, நான் ஒரு கிஸ் பண்ணிக்குவான்னு கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு. ஓகே, கேட்க தானே செஞ்சான். அப்புறம் தான் லைஃப்பில் ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சது. தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் அ கேம். அழகாக தான் ரெடி இருக்க, அழகாக தான் இருக்க நீ, நிஜமாக அழகாக தான் இருக்க. எந்த நாயும் உன்னை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, எவனும் உன்கிட்ட பேசணுன்னு அவசியம் கிடையாது. நீ எவளாவது பேசுவான்னு நினைக்கிற, எதிர்பார்த்துட்ருக்க, எவ்வளோ பேச மாட்டேங்கிறான். அப்படியே பேசணும் அந்த பசங்க மட்டும்தான் வருது. எவனாவது ஒருத்தன் வரான், வலிகிறான், பேசுகிறான், அப்புறம் போயிடுறான். சரி, இன்னைக்கு யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறோம் ஒன்று, ரெண்டாவது கூகுள் கிட்ட யாராவது நம்ம கூட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, பைடா.